Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இங்கிலீஷை கத்துக்கக்கூடிய பிகினர்ஸ், அதாவது இங்கிலீஷ் பேசுறதுக்கு லேர்ன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் கத்துக்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிருங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல ஒரு விஷயம் ஒருத்தவங்களோட நம்ம பேசிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு காஃபி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க குடிக்கிறதுக்கு. அப்போ எனக்கும் காஃபி தான் பிடிக்கும் போது எனக்கும் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ எனக்கும் தான், அவனுக்கும் தான், அவளுக்கும் தான், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்றதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கத்துக்க போறோம். இப்போ எனக்கும் தான் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல 3 விதமா சொல்லலாம். ஒண்ணு so am I, இல்ல அப்படின்னா me too, I am too அப்படின்னும் சொல்லலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. யாராவது ஒரு விஷயம் சொல்றாங்க, அது உங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் அப்படின்னும் போது me too அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா I am too அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த so am I அப்படிங்கிறது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், ஸோ இங்கிலீஷே பேசக்கூடிய நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த so am I அப்படிங்கிறது. ஸோ இந்த லெசன்ல நம்ம இந்த so am I எப்படி சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்றது, ஸோ எப்படி யூஸ் பண்றோம், அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி வருது அப்படின்றதும் அதற்கான எக்ஸாம்பிளையும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, எனக்கும் டயர்டா இருக்கு, ஏன்னா வீட்டுல 2 பேர் வேலைக்கு போறாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தவங்க எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லும் போது இன்னொருத்தவங்க எனக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா, இதை நாம எப்படி சொல்லலாம்னா, எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்றத ஐ எம் டயர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே எனக்கும் தான் அப்படிங்கிறத so am I, so am I அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த so am I அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். தான் அப்படிங்கிறத நம்ம ஐ எம் டயர்ட் டூ, எனக்கும் தான் டயர்டா இருக்கு அப்படின்றத ஐ எம் டயர்ட் டூ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இங்க பாருங்க, இந்த லாஸ்ட்ல டூ அப்படின்னு வருது இல்லையா? இந்த டூ அப்படிங்கிறதும் சோ அப்படிங்கிறதும் சிமிலரான மீனிங் கொடுக்கக்கூடியது. சோ நம்ம டூ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸோட லாஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ணணும். இல்ல டூவோட சிமிலரா இருக்கக்கூடிய சோ யூஸ் பண்ணி நம்ம சொல்ல போறோம் அப்படின்னும் போது அதை நம்ம ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சோ யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன வரணும் அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப். ஸோ இங்க இதுல பாருங்க, இதோட ஹெல்பிங் வேர்ப் என்னவா வருது, ஐ ஆம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ஆம் அப்படிங்கிறது தான் ஹெல்பிங் வேர்ப். அப்போ சோக்கு அடுத்தது ஹெல்பிங் வேர்ப் ஆம் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட். ஸோ இங்க என்ன சப்ஜெக்ட், ஐ. சோ ஆம் ஐ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணும். அவளுக்கும் தான், ஸோ அவளுக்கும் தான் டயர்டா இருக்கு அப்படின்றத ஷீ இஸ் டயர்ட் டூ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதை நம்ம எப்படி சோ யூஸ் பண்ணி சொல்லலாம்னா, சோ டூக்கு பதிலா சோ, இங்க ஹெல்பிங் வேர்ப் இஸ் இருக்கு. சோ இஸ் ஷீ, ஏன்னா இங்க சப்ஜெக்ட் என்னது, ஷீ. அப்போ சோ இஸ் ஷீ அப்படின்னு சொல்லி சொல்லணும், அவளுக்கும் தான் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் ஒன், அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கான், அவளும் தான். சோ அவளும் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ இங்க அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கான்றத he is very friendly அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அவளும் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். சோ இங்க நம்ம எப்படி சொல்ல முடியும், இப்போ நம்ம டூ யூஸ் பண்ணி சொல்ல போறோம் அப்படின்னா she is very friendly too, she is very friendly too அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க so யூஸ் பண்ண போறோம்ன்றனால டூக்கு பதிலா so, நெக்ஸ்ட் ஹெல்பிங் வேர்ப் is, so is, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது, she. அப்போ so is she, so is she அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்றோம். அவன் தம்பியும் தான், அவனோட தம்பியும் அதே மாதிரி ஹேண்ட்ஸமா இருப்பான். அப்போ அவன் தம்பியும் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்றத he is very handsome அப்படின்னு சொல்றோம். இப்ப அவன் தம்பியும் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அப்போ இங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா டூ யூஸ் பண்றோம். சோ டூக்கு பதிலா சோ, ஹெல்பிங் வேர்ப் என்ன வருது, இஸ், அவனோட தம்பியும் தான். அப்போ his brother, so is his brother, so is his brother அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்ப யாராவது ஒருத்தவங்க அழகா இருக்காங்க, ட்ரெஸ்ஸிங்லாம் நல்லா பண்ணி பார்க்க அழகா இருக்காங்க அப்படின்னா, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீயும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ நீ ரொம்ப அழகா இருக்கன்றத you are very beautiful, you are very beautiful அப்படின்னு நம்ம சொல்றோம். நீயும் தான் அப்படின்னு அவங்க சொல்லும் போது இப்ப டூ யூஸ் பண்ணி நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா you are very beautiful too, you are very beautiful too அப்படின்னு சொல்லலாம். இதுவே சோ யூஸ் பண்ணி சொல்ல போறோம்னா டூக்கு பதிலா சோ, அதுக்கு அடுத்தது என்ன வரும், ஹெல்பிங் வேர்ப். இங்க ஹெல்பிங் வேர்ப் என்ன வருது, ஆ. அப்போ சோ ஆ, சப்ஜெக்ட் என்ன வருது, யூ. அப்போ சோ ஆர் யூ, சோ ஆர் யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன், அவ ரொம்ப திறமைசாலி. அவ வந்து ரொம்ப திறமைசாலியானவ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ நீயும் தான், நீயும் திறமைசாலி தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீயும் தான் அப்படின்னு சொல்றோம். சோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, she is very talented. she is very talented அப்படின்னு சொல்றோம். சோ நீயும் தான் அப்படிங்கிறத you are very talented too. நீங்களும் டேலண்ட் ஆனவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றோம். சோ இதை வந்து நம்ம so யூஸ் பண்ணும்போது டூக்கு பதிலா so யூஸ் பண்றோம். ஹெல்பிங் verb என்னது இங்க? are. So யார் சப்ஜெக்ட்? you. So are you. She is very talented. So are you அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நானும் தான். நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத I have tried it. I have tried it அப்படின்னு சொல்றோம். நானும் தான் அப்படின்றத to யூஸ் பண்ணி நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா I have tried it too. நானும் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதே வந்து so நம்ம யூஸ் பண்ணும்போது இங்க so, அதுக்கு அடுத்தது என்ன? ஹெல்பிங் verb வந்து இங்க have வருது. சப்ஜெக்ட் என்னது? I. So have I. So have I அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னால கிட்டார் வாசிக்க முடியும். என்னாலையும் தான். ஸோ என்னால கிட்டார் வாசிக்க முடியும் அப்படிங்கிறத I can play the guitar. I can play the guitar அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்னாலையும் தான் அப்படிங்கிறத எப்படி சொல்றது? நம்ம to யூஸ் பண்ணி சொல்லும் போது I can play the guitar too. I can play the guitar too அப்படின்னு சொல்லலாம். So யூஸ் பண்ணும்போது toக்கு பதிலா so. அதுக்கு அடுத்தது ஹெல்பிங் verb வந்து இங்க can. சப்ஜெக்ட் வந்து I. So can I. So can I அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். எனக்கும் தான், அவனுக்கும் தான். இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்ன்றத I like ice creams அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ வந்து எனக்கும் தான் அப்படிங்கிறத இந்த so do I. So do I. அவனுக்கும் தான் அப்படிங்கிறத so does he. So does he அப்படின்னு சொல்லலாம். இப்போ டூக்கு பதிலா நம்ம so யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது இங்க ஹெல்பிங் verb இல்ல. அப்ப நம்ம வந்து do எப்படி வருது, does எப்படி வருது அப்படின்ற டவுட் இருக்கும். சோ do ஏன் வருது, does ஏன் வருது அப்படின்னா, எப்பவுமே நம்ம பேசிக்கா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் வருதுன்னா கண்டிப்பா சப்ஜெக்ட் இருக்கும். I, we, you, they, he, she, it. சோ இதுதான் வந்து நமக்கு சப்ஜெக்டா வந்து இருக்கும். இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா I, we, you, they. சோ இதுக்கு வந்து verb மட்டும்தான் இருக்கும். இதுவே he, she, it, இதுக்கு வந்து verb plus s இருக்கும். அப்போ நாம இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தான் வந்து ஹெல்பிங் verb என்ன அப்படின்றத அதுல இருந்து ஸ்பிளிட் பண்ணி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. verb அப்படின்னா verb மட்டும் வருது அப்படின்னா அங்க வந்து நம்ம do plus verbன்னு எடுத்துக்கணும். அதாவது ஸ்பிளிட் பண்ணும்போது இதுவே verb கூட s வருது அப்படின்னா அங்க வந்து does plus verb. இதுவே வந்து past verb, பாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு verb வருது அப்படின்னா did plus verb அப்படின்னு நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு ஹெல்பிங் verb இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த verb இருக்கு இல்லையா, அந்த verb வந்து என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கேத்த மாதிரி அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹெல்பிங் verb நாமளா ஸ்பிளிட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, எனக்கு வந்து ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் தான் எனக்கும் தான் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. சோ இங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல I like ice cream too அப்படின்னு சொல்றோம். இதை வந்து so யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னா, இங்க ஐக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்பான லைக் வந்து பாத்தீங்கன்னா வேர்ப் மட்டும் தான் இருக்கு. அப்போ இங்க என்ன பண்ணணும்னா do பிளஸ் வேர்ப் இல்லையா. அப்போ so ஹெல்பிங் வேர்ப் என்னது? do. சோ நமக்கு சப்ஜெக்ட் வந்து I வருது. so do I அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இதுவே வந்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவனுக்கும் தான் அப்படின்னு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா. அப்போ he likes ice creams too. இங்க வந்து லைக்ன்ற வேர்பானது likes அப்படின்னு சொல்லி வருது. அப்ப வேர்ப் கூட s வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? does வந்து யூஸ் பண்ணணும். அப்ப வந்து so does he அப்படின்றது இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சோ இங்க வந்து வேர்புக்குள்ள இருக்கிறனால நம்ம அந்த வேர்பை ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹெல்பிங் வேர்ப் என்ன அப்படின்றத எடுத்துட்டு நம்ம அதுக்கான ஆன்சர் வந்து சொல்லலாம். இது இன்னும் கிளியரா புரியறதுக்கு நம்ம இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும். எனக்கும் தான். சோ எனக்கு சாப்பிட ஏதாவது வேணுங்கிறத I want something to eat அப்படின்னு சொல்றோம். எனக்கும் தான் அப்படிங்கிறதுக்கு இங்க வேர்ப் என்னது? want. சோ want அப்படின்றது verb மட்டும்தான் இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? do வரும். so do I. so do I அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் படம் பார்த்துட்டேன். நான் படம் பார்த்துட்டேன். நானும் தான். இங்க பார்த்துட்டேன் அப்படின்றது past. so I watched the movie. I watched the movie. சோ இங்க வந்து verb என்னது? pastல வருது. pastல வந்து நம்ம என்ன பார்த்தோம்? did plus verbன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இங்க வந்து நம்ம to யூஸ் பண்ண போறோம். அப்போ so did, இங்க வந்து நமக்கு என்ன வரும்? சப்ஜெக்ட் I. so did I. நானும் தான். so did I அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு நானும் தான், அவனுக்கும் தான், அவளுக்கும் தான் இதெல்லாம் எப்படி நாம சொல்றது so யூஸ் பண்ணி அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
சோ இந்த லாஸ்ட் ஒன் வந்து நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. அதாவது எனக்கு டீ பிடிக்கும், அவளுக்கும் தான். சோ எனக்கு டீ பிடிக்குங்கிறத ஐ லைக் டீ, அவளுக்கும் தான் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. சோ எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ இப்போ நம்ம வந்து தமிழ்ல வந்து அவனுக்கும் தான் அவளுக்கும் தான் அப்படின்னு சொல்ல போறோம்னா இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்றத இந்த லெசன் மூலமா நீங்க கத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.